Hi friends, welcome to Ajitha Samayal. நம்ம இன்னைக்கு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போறோம். இது கொஞ்சம் டிஃபரெண்டான டைப்பா இருக்கும். இதுக்கு நான் வந்து ஒரு 6 உருளைக்கிழங்கு எடுத்து அவிச்சு வேக வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல பெரிய பெரிய பீஸா கட் பண்ணிக்கணும். அவிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, ரொம்ப சின்னதா கட் பண்ணோம்னா உடைஞ்சு போயிடும். ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய பீஸா கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 7 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், அதுக்கப்புறம் மிளகா பொடி வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகா பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் அண்ட் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அப்படியே மையாக அரைச்சி எடுக்காமல், ரொம்பவுமே குறக்குறம் இல்லாமல் மீடியமாக, நமக்கு தெரியும் ஒரு மாதிரி ஒரு குறக்குறப்பாக லைட்டாக குறக்குறப்பாக இருந்தால் போதும். ஸோ அந்தளவுக்கு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு அந்த தேங்காய்லாம் அரைச்சி நிறைய செஞ்சுருப்பாங்களான்னு தெரியல, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்குல நம்ம பெரிய பெரிய பீஸா தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து இதை போட்டுக்கலாம். நம்ம போட்டுட்டு இதில் எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். நம்ம ரொம்ப தண்ணியெல்லாம் இதில் ஆட் பண்ணக்கூடாது. இதை பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான், சும்மா அதை கழுவி ஊற்றுற அளவுக்கு லைட்டாக நான் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஊற்றிட்டு ரொம்ப, அதாவது பூ மாதிரி அந்த பிசையணும். அது இதில் வந்து இதெல்லாம் தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நமக்கு. இப்போ இதை வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது வந்து நமக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வைக்க கூட செய்யலாம். ஒரு 1/2 hour வச்சுட்டு ஏதாவது குழம்பு செஞ்சு கூட நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை உடனே கூட செஞ்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நான்வெஜ் மசாலா அந்த டேஸ்ட்டில் இருக்கும் அது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் அடுப்பில் வச்சிடலாம். கடாய் வந்து சூடானோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெய் வந்து நமக்கு அதிகமாக தேவைப்படும். இது நம்ம ஒரு வாட்டி நம்ம செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் வந்து எல்லாருமே அடிக்கடி கேட்பாங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து. இப்போ தாளிக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பும், ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்து தட்டி வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லா வந்து அதை பொரிஞ்சிட்டு, அந்த பூண்டு வந்து லைட் ப்ரௌன் கலராக வரும் இல்லையா, அந்த டைமில் நம்ம இந்த பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ இது ஒரு நல்லா கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு போட்டுடலாம். இதில் என்னென்னா உருளைக்கிழங்கு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா டக்குன்னு போட்டு கிளறிட்டோன்னா எல்லாம் பொடிஞ்சு போயிடும். ஏன்னா வேக வச்சு வச்சுருக்கனால லைட்டாக அந்த ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றி, 1/4 டம்ளர் கம்மியாக ஊற்றிருக்கேன். ஊற்றி லைட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம் மூடி. இப்போ இந்த தண்ணியெல்லாம் வற்றி வரும், நமக்கு தெரியும். ஸோ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடலாம். இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். நீங்கள் அப்பப்போ எடுத்து பார்த்தாலும் தெரிஞ்சிடும், ட்ரை ஆகணும், அவ்வளோதான் நமக்கு. ஸோ ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்துகிட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக டக்குன்னுலாம் கிளறக்கூடாது. இப்போ மெதுவாக எடுத்து இப்படி திருப்பி போடுங்க. லைட்டாக திருப்பி போட்டுட்டு லைட்டாக வேணால் நம்ம மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ தண்ணியெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வற்றிடுச்சு இல்லையா, நமக்கு நல்லாவே வற்றிடுச்சு. இந்த டைமில் வந்து நமக்கு லைட்டாக வந்து மேலே வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் எண்ணெய் வந்து தேவைப்படும் நமக்கு. அந்த முறிஞ்சு நல்லா முறுமுறுன்னு வரும், நல்லாயிருக்கும் இந்த ஃப்ரையே, அதுக்காக. இப்போ இதை வந்து அப்படியே விட்டுடலாம். நம்ம அந்த ஒரு சைடு வந்து நல்லா முறுமுறுன்னு வரும், நல்லா ப்ரௌன் கலராக வரும். அப்போ அப்படியே தோசை திருப்புற மாதிரி அப்படி திருப்பி போட்டுக்கணும். இதே போல் இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நம்ம இப்போ முறிஞ்சு வந்துருச்சு. அந்த வற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஸ்லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு விட்டுட்டா போதும். அது ஒரு சைடு தானே, இது பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுருவோம். அந்த சைடுமே இதே மாதிரி நல்லா ப்ரௌனாக வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா சும்மா ஒரு லைட்டாக, அதுக்கப்புறம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. உருளைக்கிழங்கெல்லாம் பொடிஞ்செல்லாம் வராது. நல்லா முறுமுறுன்னு வந்துருச்சு பாருங்கள். அந்த மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அதை ஸ்டவ்வில் இன்னும் நமக்கு நல்லா எப்படி வேணும் அப்படிங்கிற மாதிரி முறுமுறு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட போட்டுக்கலாம். ஸோ நமக்கு தெரியும் இல்லையா எந்த அளவுக்கு நமக்கு தேவை அப்படின்னுட்டு. இப்போ நம்மளுடைய பொட்டேட்டோ ஃப்ரை வந்து பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக வந்துருச்சு. நல்லா முறுமுறுன்னு நல்லா இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதை என்ன பண்ணலாம்னா வேறு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.